Very good morning, students. Next, நம்ம general characteristics of compound of alkylous metal. alkylous metal காம்பவுண்டோடைய பொதுவான பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். alkylous metal லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இதுதான் alkylous metal. இந்த alkylous metalோடைய காம்பவுண்ட் இந்த மெட்டல் கூட வேறு ஏதாவது சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து alkylous metalோடைய காம்பவுண்ட். அதெல்லாம் வந்து என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த எண்ணெயை கூட சிஎல் ஜாயிண்டாக இருக்குது, இது alkylous metal காம்பவுண்ட். இப்போ இந்த alkylous metal காம்பவுண்ட் வந்து என்ன நேச்சர் அப்படின்னா அயானிக் நேச்சருடையது, அயனித்தன்மையுடையது. இந்த எண்ணெயாவுக்கும் இந்த சிஎலுக்கு இடையில் பாண்ட் இருக்கும். அந்த பாண்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அயானிக் பாண்ட். சிக்மா பாண்டு அயனி பிணைப்பினால் பிணைஞ்சிருக்கும். All the common compound of the alkylous metal are generally ionic in nature. alkylous metalோடைய காம்பவுண்ட் பொதுவாக எல்லாமே வந்து அயானிக் நேச்சருடையது. General characteristics of some other compound are discussed here. alkylous metalோடைய அந்த காம்பவுண்டுடைய வந்து பொதுவான பண்புகளை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்ன அடுத்து பார்க்கலாம். ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைடு. alkylous மெட்டலை அதிக அளவு காற்றில் அல்லது ஆக்சிஜனோடு சேர்ந்து நாம் ரியாக்ட் பண்ணும்போது, எரிக்கும் பொழுது, and combustions in excess of air, alkylous metal form normal oxide with formula M2O. alkylous metal இருக்குது. காற்றில் நம்ம எரிக்கிறோம், ஹீட் பண்ணுறீங்க. alkylous metal 2 டைம் எடுத்துக்கிறீங்க, அது கூட ஆக்சிஜன் போட்டு ஹீட் பண்ணுறீங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்று சேரும்போது Na2O அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வந்து எம்மு, இது ஓ. கீழே ஃபார்முலா 2 இருக்குது ஓ. அப்போ M2O அப்படிங்கிற ஃபார்முலா நார்மல் ஆக்சைடு கிடைக்குது. எக்ஸாம்பிள் லித்தியம், ஆக்சிஜன் போட்டு எடுக்கிறீங்க, Li2O, லித்தியம் ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். They react with water to form corresponding hydroxide with basic in nature. அது கூட இந்த நமக்கு கிடைச்ச அந்த M2O கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க, வாட்டர் சேர்த்துறீங்க. வாட்டர் சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்டு கிடைக்குது. அது பேசிக் நேச்சருடையது. இப்போ M2O அப்படிங்கிற காம்பவுண்டு, அது கூட வாட்டர் சேர்த்துறீங்க. வாட்டரில் H+OH-. இந்த O வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டு ஜாயிண்ட் ஆகும்போது என்ன மாறிடும்? OH மாறிடும். அப்போ இந்த M2 கூட வந்து 2 OH ஜாயிண்ட் ஆகுது. எம்மு 2 டைம் இருக்குது, OH 2 டைம் இருக்குது. அப்போ எப்படி ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம்? இதுவும் 2 டைம், இது 2 டைம்னா இப்போ 2 முன்னாடி போட்டுங்க, MOH அப்படின்னு. அப்போ இது வந்து மெட்டல் ஹைட்ராக்சைடு. எம்ங்கிறது மெட்டல், OHங்கிறது ஹைட்ராக்சைடு. அப்போ மெட்டல் ஹைட்ராக்சைடுங்க காம்பவுண்ட் கிடைக்கும். விச் ஆர் பேசிக் இன் நேச்சர். அது வந்து காரத்தன்மை உடையது. பேசிக்னா காரத்தன்மை உடையது. alkylous metal apart from lithium form peroxide in addition to normal oxide. இந்த லித்தியத்தை தவிர மற்ற கார உலோகங்கள் அதிக அளவு காற்றில் இருக்கும்போது சாதாரண ஆக்சைடுடன் சேர்ந்து பெராக்சைடு உருவாக்கும். இந்த alkylous metal apart from lithium, அந்த alkylous metalல லித்தியத்தை தவிர மீதிக்கிற alkylous metal எல்லாமே என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டால், alkylous metal வந்து காற்றில் நம்ம எரிக்கும் பொழுது அடிஷன் நார்மல் ஆக்சைடு அப்பன் த கம்பஷன் வித் எக்ஸஸ் ஆஃப் ஏர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, லித்தியத்தை தவிர மற்ற alkylous metalலை நம்ம அதிக அளவு காற்றில் வந்து எரிக்கும்போது நார்மல் ஆக்சைடுடன் சேர்ந்து பெராக்சைடு கிடைக்கும். நார்மல் ஆக்சைடுடன் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுங்கன்னா பெராக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்டு நமக்கு வந்து கிடைக்கும். This peroxide produces hydroxide and H2O2
அப்பான் த ரியாக்டிங் வித் வாட்டர். அந்த பெராக்சைடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஹைட்ராக்சைடு அண்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற 2 காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பெராக்சைடு காம்பவுண்ட் கிடச்சிருச்சு, M2O2. இது வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறீங்க. வாட்டர் ஃபார்முலா HOH, இன்னொரு HOH, 2 டைம் 2 டைம் வாட்டர் கொடுக்குறாங்களா. இப்போ இந்த 2 ஓவும் இங்கே ஒரு ஓ ஜாயிண்ட் ஆகுது, இங்கே ஒரு ஓ ஜாயிண்ட் ஆகுது. அப்போ எத்தனை ஓவிச்சா மாறிடுது அப்படின்னு கேட்டால் 4 ஓவிச்சா மாறிடும். இதில் இந்த 2 OH மட்டும் இந்த M2 கூட ஜாயிண்ட் ஆகிடுது. M2 கூட ஜாயிண்ட் ஆகும்போது இப்படி மாற்றி எழுதிக்கலாம், 2MOHன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே H2, இங்கே ஒரு O2, அப்போ 2 சேர்த்து எழுதும்போது H2O2 அப்படின்னு. லித்தியத்தை தவிர மீதி எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அப்போ இந்த இடத்துல பதிலாக எம்முக்கு பதிலாக இந்த கம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன பண்ணணும்னா மெட்டல் ஹைட்ராக்சைடு கிடைக்கும், ஹைட்ரஜன் பெராக்சைடும் கிடைக்கும். ஓஹெச்னா ஹைட்ராக்சைடு, H2O2னா பெராக்சைடு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மெட்டல் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு 2 காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். Except lithium and sodium, all the other alkalis metal form superoxide. லித்தியம் அண்ட் சோடியத்தை தவிர இது எல்லா அல்கலைஸ் மெட்டலுமே எதை உருவாக்கும் அப்படின்னா சூப்பர் ஆக்சைடு உருவாக்கும். தி சூப்பர் ஆக்சைடு ஆல்சோ கிவ் த பேசிக் ஹைட்ராக்சைடு அப்பான் ட்ரீட்மெண்ட் வித் வாட்டர். இப்போ இந்த இடத்துல லித்தியம், சோடியம் அதை விட்டுட்டு, இந்த எம்ங்கிறதுல லித்தியம், சோடியம் வராது, அதை விட்டுட்டு மீதிக்கிற அல்கலைஸ் மெட்டல் எல்லாமே சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணக்கூடிய அல்கலைஸ் மெட்டல் எது அப்படின்னா பாருங்கள், இந்த கேவும் சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், ருபீடியம், சீசியம் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எம்ங்கிறதுல கே, ஆர்பி, சிஎஸ் போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம். இந்த சூப்பர் ஆக்சைடு கூட இதில் கேன்னு போட்டின்னு வச்சுக்கலாம், இது சூப்பர் ஆக்சைடு. இந்த சூப்பர் ஆக்சைடு கூட வாட்டர் சேர்த்துனீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஹைட்ராக்சைடு கிடைக்கும், ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும், ஆக்சிஜனும் நமக்கு வெளியே வரும். Under appropriated condition, pure condition M2O, M2O2 or MO2 may be prepared. தகுந்த சூழ்நிலையில் தூய்மையான சேர்மம் வந்து M2O, நார்மல் ஆக்சைடு, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறத நம்ம தயார் பண்ணலாம். அப்போ M2O அப்படின்னா நார்மல் ஆக்சைடு, M2O2 அப்படின்னா பெராக்சைடு, MO2 அப்படின்னா சூப்பர் ஆக்சைடு. அப்போ நமக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா தூய்மையான காம்பவுண்டை நம்ம வந்து தயாரிக்க முடியும். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் NaOH, அதை வாட்டர் கூட சேர்த்துறீங்க. ஒரு பீக்கரில் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறீங்க, அது பெல்லட்ஸ் மாரி இருக்கும், அது கூட வாட்டர் சேர்த்துறீங்க. வாட்டர் சேர்த்து அது வந்து கரைக்கும் பொழுது அது வாட்டர் அந்த பெல்லட்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன கற்பூரம் மாரி இருக்கும், அது வாட்டர் அது என்ன பண்ணும், வாட்டர் எடுத்துக்கிட்டு கரைஞ்சிரும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா ஹீட்டை வெளியிடும். அந்த பீக்கரை தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஹீட் நமக்கு வெளியே வரும். அப்போ அதை என்ன பண்ணுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரை நீரேற்றம் பெற்று உடனே நமக்கு ஹீட்டை வந்து வெளியிடும். ஹாலைட்ஸ் அப்படின்னா எக்ஸு, FCl, BrI, இதுதான் ஹாலைட்ஸ் சொல்லுவோம். அல்கலைஸ் மெட்டல் கூட இந்த எக்ஸு சேர்ந்துச்சுன்னா அல்கலைஸ் மெட்டல் இது எம்மு, எக்ஸு ஹாலைட்ஸ், இது நமக்கு என்னென்னா அல்கலைஸ் மெட்டல் ஹாலைட்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸுங்கிறதுல எஃப் சேர்த்துறேன். லித்தியம் ஃப்ளூரைடு, சோடியம் ஃப்ளூரைடு, பொட்டாசியம் ஃப்ளூரைடு, ருபீடியம் ஃப்ளூரைடு, அதுக்கடுத்தது சீசியம் ஃப்ளூரைடு. அதுக்கடுத்து நீ Cl சேர்த்தலாம், Br சேர்த்தலாம், I சேர்த்தலாம். ஏன் சேர்த்தலாம் அது காம்பவுண்ட் பேர் அல்கலைஸ் மெட்டல். இது எம்மு, இது எக்ஸு. அப்போ அல்கலைஸ் மெட்டல், அல்கலைஸ் ஹாலைட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்தமாரி காம்பவுண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா
கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும், அதாவது நிறமில்லாத படிகமாக திண்மமாக இருக்கும். இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், அதிகமான உருகு நிலை கொண்டிருக்கும். They can be prepared by the reaction of the appropriated oxide, hydroxide or carbonate with aqueous hydrohalic acid. இதை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆக்சைட் இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு சூட்டபிளான ஆக்சைடையோ அல்லது ஹைட்ராக்சைடையோ கார்பனேட்டையோ நம்ம ஹைட்ரோகெலிக் அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சைடு காம்பவுண்ட் அல்லது ஹைட்ராக்சைடு காம்பவுண்ட் அல்லது கார்பனேட் காம்பவுண்ட், அது கூட நமக்கு ஹைட்ரோகெலிக் ஆசிட். இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ராக்சைடு காம்பவுண்ட் எடுத்தோம்னா NaOH. இது கூட ஹைட்ரோஹாலிக் ஆசிட். ஹைட்ரோஹாலிக்னா ஹைட்ரஜன், ஹாலிக் அப்படின்னா அது FCl-Br-I. இதுதான் ஹைட்ரோசிஎல் எடுத்துக்கிட்டேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த H இந்த OH சேர்ந்து என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டால் வாட்டராக போயிடுது. மீதி இங்கே என்ன இருக்கும், Na இருக்குது, இங்கே Cl இருக்குது. அப்போ ரெண்டு சேர்த்தும் போது NaCl, சோடியம் குளோரைடு கிடைக்கும். அப்போ இது M, இது X. அப்போ அல்கலைஸ் மெட்டல் ஹாலைட் கிடைக்குது, அது உப்பு கிடைக்கும் நமக்கு. அப்போ இந்தமாரி காம்பவுண்ட் கூட நம்ம இப்போ இந்தமாரி ஆக்சைடு கூடயோ அல்லது ஹைட்ராக்சைடு கூடயோ நமக்கு கார்பனேட் காம்பவுண்டு கூட நமக்கு வந்து என்ன ஆசிட், ஹைட்ரோகலிக் ஆசிட் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கலைஸ் மெட்டல் ஹாலைட்ஸ் கிடைக்கும். As the electropositive character of alkalis metal increasing from lithium to cesium, lithium, sodium, potassium, rubidium, cesium, இது கூட என்ன பண்ணாருன்னா அல்கலைஸ் மெட்டல் வந்து மேலே வந்து கீழே வர வர எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அதிகரிக்கும். இதனோட மின்சுமை மேலே வந்து ப்ளஸ், அது வந்து ப்ளஸ் வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர். அப்படின்னா எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு கேட்டால் நேர்மின் சுமை வந்து அதிகரிக்கும். எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து அல்கலைஸ் மெட்டலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த எல்ஐ விட எண்ணுக்கு வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அதிகம். கே நமக்கு எண்ணை விட கேக்கு அதிகம், கே விட ஆர்பிக்கு அதிகம், ஆர்பி விட சிஎஸ்க்கு அதிகம். The case with which metal from halide increasing from lithium to cesium. இந்த மெட்டல்ஸ் கூட நம்ம என்ன பண்ணோம், ஹாலைட் சேர்த்துறோம். ஹாலைட் சேர்த்தும் பொழுது எது கூட ஹாலைட்ஸ் வந்து ஈஸியாக சேரும் அப்படின்னு கேட்டால், அதிகமாக சேரும் அப்படின்னு கேட்டால் விச் மெட்டல் ஃப்ரம் ஹாலைட் இன்க்ரீஸிங் லித்தியம். லித்தியத்து கூட சேர்றதை விட சோடியத்தோடு சேரும். சோடியத்து கூட வந்து சேர்றதை விட அப்படி கீழே வர வர சேர்றது வந்து அதிகமாக இருக்கும். ஆல் ஹாலைட்ஸ் ஆர் அயானிக் நேச்சர் எக்ஸப்ட் லித்தியம் Br, லித்தியம் அயோடைட். இந்த LiBr, LiI தவிர மீதி இருக்கிற எல்லா காம்பவுண்டுமே அயானிக் நேச்சர் உடையது. இது மட்டும் ஏன் வந்து அயானிக் நேச்சர் இல்லை அப்படின்னா, எக்ஸப்ட் LiF, ஆல் அதர் ஹாலைட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். LiF வந்து ஆல் அதர் ஹாலைட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். இதை தவிர LiF தவிர மீதி எல்லா ஹாலைட்ஸுமே நீரில் கரையும். இது ஏன் LiF வந்து நீரில் கரையலை அப்படின்னா என்ன காரணம்னா, the low solubility of LiF in water due to its high lattice enthalpy. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த Li சைஸோடைய உருவளவு ரொம்ப சின்னது, ஸ்மால் சைஸ் ஆஃப் Li ப்ளஸ் அண்ட் F மைனஸு. Li ப்ளஸ் அண்ட் F மைனஸ் உடைய உருவளவு என்னது, ரொம்ப சின்னது. ஹை லாட்டிக்ஸ் என்தால்பி. ஹை லாட்டிக்ஸ் என்தால்பின்னா அதனுடைய படிய கூட்ட ஆற்றல் என்தால்பி மதிப்பு ரொம்ப கம்மி. ஸோ லாட்டிக்ஸ் பாயிண்ட்லேருந்து அந்த ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவையான எனர்ஜி பேர் தான் லாட்டிக்ஸ் பாயிண்ட். இப்போ ஒரு கிறிஸ்டல் வச்சுக்கலாம், அந்த கிறிஸ்டல்லேருந்து ஒரு ஆட்டமோ அயான்ஸோ நம்ம நீக்குவதற்கு தேவையான எனர்ஜி பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிக்ஸ். அப்போ ஹை லாட்டிக்ஸ் என்தால்பி நமக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து சைஸ் வந்து எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. சைஸ் சின்னதாக அந்த ஆட்டத்தை அயன்ஸை நம்ம எலக்ட்ரானை நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஹை லாட்டிக்ஸ் என்தால்பி இருக்குது. ஒரு ஆட்டம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கு ரொம்ப கஷ்டம். அதனால் எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஹை லாட்டிக்ஸ் என்தால்பி. அப்போ LiF வந்து ஏன் வந்து
நீரில் வந்து கொஞ்சமாக கரையுது அப்படின்னு கேட்டால் ஹை லாக்டிக் என்தால்பி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. எல்ஐயோட சைஸும் எஃபோட சைஸும் ரொம்ப சின்னது. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோவலன்ட் நேச்சர் போத் LiBr and LiI are soluble in ஆர்கானிக் சால்வெண்ட். இதனால் என்ன பண்ணும், கோவலன்ட் நேச்சராக இருக்குது. ரெண்டுமே LiBr LiIயும் எதில் கரையும் அப்படின்னு கேட்டால் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் கரையுது. அப்போ LiBr LiIயும் எதில் கரையும் அப்படின்னு கேட்டால் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் கரையுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்சோ ஆசிட். ஆக்சோ ஆசிட் கூட அல்கலைஸ் மெட்டல் எப்படி ரியாக்ட் ஆகுது. அல்கலைஸ் மெட்டல் ஃபார்ம் சால்ட் வித் ஆல் த ஆக்சோ ஆசிட். ஆக்சோ ஆசிட் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வேறு ஏதாவது காம்பவுண்ட் இருக்கும். அந்தமாரி காம்பவுண்ட் வந்து ஆக்சோ ஆசிட். இந்தமாரி காம்பவுண்டு H2SO4. அப்போ இந்தமாரி காம்பவுண்டுக்கு பேர் தான் தெரிஞ்சுன்னா ஆக்சோ ஆசிட் காம்பவுண்ட். இந்த ஆக்சோ ஆசிட் காம்பவுண்டு கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்கலைஸ் மெட்டல் ரியாக்ட் ஆகி மோஸ்ட் ஆஃப் தி சால்ட் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். நமக்கு என்ன பண்ணும், அல்கலைஸ் மெட்டல் கூட வந்து இந்த ஆக்சோ ஆசிட் சேர்ந்து நமக்கு சால்ட் உருவாகிடும். அந்த சால்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் சாலிபிள் இன் வாட்டரில் வந்து கரைஞ்சிடும். வேறு தெர்மோஸ்டேபிள், அது வந்து வெப்ப நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அந்தமாரி சால்ட் வந்து நீரில் கரைஞ்சிடும். அந்த சால்ட் வந்து நிலைப்புத்தன்மையாக இருக்கும். வெப்பம் கொடுத்தா கூட என்ன பண்ணுன்னு கேட்டால் சிதைஞ்சு போகாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஆஸ் த எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸிங் டவுன் த குரூப். எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து மேலேருந்து கீழே வர என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸிங் டவுன் த குரூப். எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது மேலேருந்து கீழே வர. The stability of the carbonate bicarbonate increase. அதனுடைய இது பண்ணிக்கிட்டோம்னா அந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டருடைய காம்பவுண்டில் நம்ம கார்பனேட்டிவ் பைகார்பனேட் நம்ம ஆட் பண்ணும்போது அதனுடைய ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை அதிகரிக்குது. இப்போ லித்தியம் கார்பன், சோடியம் கார்பன், இந்தமாரி காம்பவுண்டாக இருக்குதுல்ல, அதுமாரி காம்பவுண்டு பைகார்பனேட் ஆட் பண்ணாலும் சரி, கார்பனேட் ஆட் பண்ணாலும் சரி, அதனுடைய ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், திஸ் இஸ் டியூ டு டிக்ரீஸ் இன் த போலரைசிங் பவர் ஆஃப் அல்கலைஸ் மெட்டல் கேட்டையான். அல்கலைஸ் மெட்டல் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதோடைய போலரைசிங் பவர் வந்து போலரைஸ் பண்ணுறது வந்து குறைக்கிறது. டிக்ரீஸ் இன் த போலரைசிங் பவர் ஆஃப் அல்கலைஸ் மெட்டல் கேட்டையான். அந்த அல்கலைஸ் மெட்டல் கேட்டையான்ஸ் வந்து போலரைசிங் பவர் பண்ணது வந்து ரொம்ப குறையும். போலரைசிங் பவர்னால் முன்னாடி நேற்று நடத்தினாங்க. இது வந்து ப்ளஸில் ஒரு அயான்ஸ் இருக்குது, இங்கே மைனஸில் ஒரு அயான்ஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் அயான்ஸ் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த மைனஸ் அயான்ஸோட உருளவு பெருசாக இருக்கும். இந்த ப்ளஸ் அயனோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இது போய் இதை அட்ராக்ட் பண்ணி இழுத்து அதோட சைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணி என்ன பண்ணி இந்தமாரி ஒரு சைஸுக்கு மாறிடும். அதுதான் போலரைசிங் பவர். அதிக முனைவாக்கும் திறனை பெற்று இருக்கும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைவான முனைவாக்கும் திறனை பெற்றிருக்குது அல்கலைஸ் மெட்டலோடைய கேட்டையான்ஸ். The carbonate M2CO3 of alkylized metal are remarkably stable up to 1273 Kelvin. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்கலைஸ் மெட்டலோடைய வந்து ஸ்டேபிளாக இருக்க எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் 1273 கெல்வின் வெப்பநிலை வரைக்கும் 1273 வெப்பநிலை வரைக்கும் குறிப்பிடத்தக்க நிலைப்புத்தன்மை கொண்டுள்ளிருக்கும். Above which the first melt and then eventually decomposes to form oxide. ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ணுறது, நம்ம இந்த காம்பவுண்டு ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும், உருகும். பின்னர் வந்து உருகி இறுதியாக சிதைவடைஞ்சு ஆக்சைடு உருவாக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் ஆகுது, அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக போக சிதைஞ்சு போய் டீகம்போஸ் ஆகி ஆக்சைடு கொடுக்கும். இப்போ லித்தியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டு வந்து லெஸ் ஸ்டேபிள் அண்ட் டீகம்போஸ்லி ரெடிலி. அதான் சிதைக்கும் பொழுது இந்த லித்தியம் கார்பனேட்லேருந்து ஒரு ஓ மட்டும் இந்த எல்லை கூட ஜாயின் ஆகி லித்தியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து வெளியிடுது. This famously due to the large size difference between the Li plus and CO3 2-. இதுக்கு என்ன முழுக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் லார்ஜ் சைஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Li ப்ளஸுக்கும் CO3 2-க்கும் உருவளவு அப்படின்னு கேட்டால் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது.
Li+ and CO3 2- அயான்ஸ்க்கு இடையில் 2 அயான்ஸ்க்கு இடையில் வந்து அதிக உருவளவு வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம். மேக் த கிறிஸ்டல் லாட்டிஸ் அன்ஸ்டேபிள். அதிக உருவளவு வேறுபாடு படிகக்கூட்ட இந்த லாக்டிஸ் அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அன்ஸ்டேபிளாக வச்சுருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து உருவளவு வேறுபாடு வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது. அப்படி டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்டல் லாட்டிக்ஸில் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, நிலைப்புத்தன்மை அற்றதாகவே இருக்குது. பீயிங் ஸ்ட்ராங்லி பேசிக், அந்த காலத்தில் இந்த காம்பவுண்டை விட ரொம்ப வந்து காரத்தன்மை உடையது. பேசிக்னா காரத்தன்மை, அப்போ ஸ்ட்ராங் பேசிக் அப்படின்னா அதிக காரத்தன்மை கொண்டிருப்பதால் லித்தியத்தை ஆல்கலைஸ் மெட்டல் எக்ஸப்ட் லித்தியத்தை தவிர மற்ற ஆல்கலைஸ் மெட்டல் வந்து பைகார்பனேட், அதாவது திண்ம சாலிட் பைகார்பனேட்டை உருவாக்கும். அப்போ லித்தியம் மட்டும் எதை உருவாக்காது அப்படின்னு கேட்டால் பைகார்பனேட்டை உருவாக்கும். பைகார்பனேட் அப்படின்னா லித்தியம் HCO3, இந்த HCO3 தான் பைகார்பனேட். அந்தமாரி காம்பவுண்டு உருவாக்கும். மீது எல்லாமே பைகார்பனேட்டை உருவாக்கும். சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் மற்றதெல்லாம் உருவாக்கும். இப்போ லித்தியத்தை தவிர சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இது எல்லாமே பைகார்பனேட்டை உருவாக்கும். No other metal from solid bicarbonate. லித்தியத்தை தவிர மற்ற கார உலோகங்கள் திண்ம பைகார்பனேட் உருவாக்கும். வேறு எந்த உலோகமும் திண்ம பைகார்பனேட் உருவாக்காது. அப்போ ஆல்கலைஸ் மெட்டலில் லித்தியத்தை தவிர மற்ற கார உலோகங்கள் திண்ம பைகார்பனேட் உருவாக்கணும். வேறு எந்த உலோகம், வேறு அதர் மெட்டல் எதுவுமே என்ன பண்ணால் பைகார்பனேட் உருவாக்கும். இதுங்க பாருங்கள், மெட்டல் கார்பன் டை ஆக்சைடு போடுறீங்க, வாட்டர் சேர்த்துறீங்க, நமக்கு மெட்டல் பைகார்பனேட்னா HCO. அந்த லித்தியத்தை தவிர மீது எல்லாமே பைகார்பனேட் உருவாக்கும். எதெல்லாம் பைகார்பனேட் உருவாக்கும்? சோடியம் போட்டாலும் உருவாக்கும். இந்த இதில் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் போட்டாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இதில் நமக்கு பைகார்பனேட் கிடைக்கும் வித் ரெஸ்பெக்டிவ் மெட்டல். அந்த மெட்டல் இங்கே என்ன போடுறோமோ அந்த மெட்டலோடைய பைகார்பனேட் நமக்கு கிடைக்கும். ஆல் த கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். இப்போ எந்த கார்பனேட்டாக இருந்தாலும் சரி, சோடியம் பைகார்பனேட் இருந்தாலும் சரி, சோடியம் கார்பனேட் சரி, பொட்டாசியம் பைகார்பனேட், ருபீடியம் கார்பனேட், சீசியம் கார்பனேட், அல்லது சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் பைகார்பனேட், ருபீடியம் பைகார்பனேட், சீசியம் பைகார்பனேட், இது எதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வாட்டரில் சால்யூபிள் ஆகும், கரையும். அண்ட் தி சால்யூபிலிட்டி இன்க்ரீசிங் ரேபிட்லி ஆன் டிசைனிங் த குரூப். இதோட கரைதிறன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸிங் ரேபிட்லி அண்ட் டிசைனிங் த குரூப். மேலேருந்து கீழே வர கரைதிறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எது வந்து நீரில் வந்து அதிகமாக இருக்காது. இப்போ மேலேருந்து தொகுதி மேலேருந்து கீழே வர செல்லும்போது அவற்றினுடைய கரைதிறன் வந்து வேகமாக அதிகரிக்கும். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, பொட்டாசியம் கார்பனேட் இது இருக்குது, அதுக்கு ருபீடியம் கார்பனேட், சீசியம் கார்பனேட் அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். எங்கள் இடம் இல்லை. இது கரையை விட கடைசி இருக்கிறதுல சீசியம் கார்பனேட் அது வேகமாக கரையும். அப்போ இதை விட இது வேகமாக கரையும், இதை விட இது வேகமாக கரையும், இதை விட இது வேகமாக கரையும். அப்போ மேலேருந்து கீழே வர கார்பனேட் காம்பவுண்ட் வந்து வேகமாக கரையினுடைய திறன் வந்து அதிகரிக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் டியூ டு த ரீசன் த லாட்டிஸ் எனர்ஜி டிக்ரீசிங் த மோர் rapidly than their hydration energy on moving down a group. இப்போ மேலேருந்து கீழே ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே செல்ல படியக்கூட ஆற்றல் லாட்டிஸ் எனர்ஜி நீரேற்றும் ஆற்றலை விட, அதாவது என்ன ஹைட்ரேஷன் எனர்ஜியை விட வேகமாக குறையுது. அப்போ எது குறையுது அப்படின்னு கேட்டால் லாட்டிஸ் எனர்ஜி டிக்ரீசிங் மோர், லாட்டிஸ் எனர்ஜி குறையுது. லாட்டிஸ் எனர்ஜி முன்னாடி சொன்னான்னு ஒரு கிறிஸ்டலில் லாட்டிஸ் பாயிண்டில் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுலேருந்து அந்த ஆட்டத்தை வந்து ஒரு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் வந்து நீக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி பேர் தான் லாட்டிஸ் எனர்ஜி. அப்போ வந்து ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்காங்களா, அது வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த லேட்டஸ்ட் எனர்ஜி டிகிரிஸ் குறையுது. அப்போ என்ன பண்ணும், லேட்டஸ்ட் எனர்ஜி குறையிறதுனால எதை விட குறையுது, ஹைட்ரேஷன் எனர்ஜியை விட நீரேற்றம் ஆற்றலை விட வேகமாக குறைவதே காரணம். அப்போ லேட்டஸ்ட் எனர்ஜி வேகம் அதிகமாக குறையுது, எதை விட ஹைட்ரேஷன் எனர்ஜியை விட குறையுது. அதனால தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் மேலேருந்து கீழே வர செல்ல இது வந்து வேகமாக கரைதல் வந்து இருக்குது. இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கலைஸ் மெட்டல். ஆல்கலைஸ் மெட்டலுடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியமான சேர்மங்கள் என்ன, அதெல்லாம் என்னென்ன எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வாஷிங் சோடா, சலவை சோடா ஃபார்முலா என்னது, சோடியம் கார்பனேட் Na2CO3. இதான் சோடியம் கார்பனேட். 10 பேர் டெகா, H2 பேர் ஹைட்ரேட், நீர் தான் சொல்லலாம், பட் டெகா ஹைட்ரேட். இதுதான் வந்து கேட்டால் வாஷிங் சோடா, சலவை சோடா அப்படின்றது. சோடியம் கார்பனேட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான கனிம சேர்மங்களில் ஒன்று. இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் மிக முக்கியமான ஒன்று கேட்டால் சோடியம் கார்பனேட். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை சால்வே ப்ராசஸ். இந்த சோடியம் கார்பனேட்டை எந்த முறையில் தயாரிக்கலாம், 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சால்வே ப்ராசஸ். இன் திஸ் ப்ராசஸ் அந்த அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அமோனியம் கார்பனேட். இதெல்லாம் பாருங்கள், அமோனியா அப்படின்னா NH3. இதை என்னவா மாற்றுறாங்க, அமோனியம் கார்பனேட்டாக மாற்றுறாங்க. அமோனியம் கார்பனேட் ஃபார்முலா NH4 twice CO3. அப்போ அமோனியம் கார்பனேட்டாக மாற்றுறாங்க. அது அமோனியா, இது அமோனியம் கார்பனேட்டாக மாற்றுறாங்க. விச் தென் கன்வெர்டட் இன்ட்டு அமோனியம் பைகார்பனேட். இந்த அமோனியம் கார்பனேட்டை மறுபடியும் என்னவா மாற்றுறாங்க, அமோனியம் பைகார்பனேட் NH4HCO3. இதை மறுபடியும் இதுவாக மாற்றுறாங்க. மறுபடியும் அமோனியம் பைகார்பனேட்டை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டால் அமோனியம் குளோரைடாகவும், அமோனியம் குளோரைடு அண்டு சோடியம் பைகார்பனேட் அதாக மாற்றுறாங்க. சோடியம் பைகார்பனேட்டை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சோடியம் கார்பனேட்டாக மாற்றுறாங்க. இப்போ அந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அமோனியம் பைகார்பனேட் கிடைக்கும். அமோனியம் பைகார்பனேட்டை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா பை பாசிங் த எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அது வழியாக அமோனியம் பைகார்பனேட் வழியாக கார்பன் டை ஆக்சைடை எக்ஸஸாக செலுத்துகிறாங்க, உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்க. இன் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் இஸ் சேச்சுரேட்டட் வித் அமோனியா. இந்த அமோனியா சொல்யூஷனுக்குள்ளே நம்ம வந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற கலசில் நம்ம வந்து சேச்சுரேட் லைனில் உள்ள செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த அமோனியம் பைகார்பனேட் திஸ் ஃபார்ம், அமோனியம் பைகார்பனேட் கிடைக்கும். அந்த அமோனியம் பைகார்பனேட்டுக்கு தி ரியாக்ட் வித் சோடியம் குளோரைடு கியூ சோடியம் பைகார்பனேட். சோடியம் குளோரைடு அமோனியம் பைகார்பனேட் கூட சோடியம் குளோரைடு சேர்த்துறாங்க. அப்போ நம்ம சோடியம் பைகார்பனேட் கிடைக்கும் அண்டு அமோனியம் குளோரைடு கிடைக்கும். அண்டு அந்த சோடியம் பைகார்பனேட் புவர் சாலிபிலிட்டி. அந்த சோடியம் பைகார்பனேட் வந்து எப்படி இருக்குன்னா சோடியம் பைகார்பனேட் புவர் சாலிபிலிட்டி கெட் இட் ப்ரிசிபிட்டேட். அது வந்து குறைவாக தான் கரைதனம் பெற்றிருக்கும், அது வீழ்படியாக கிடச்சிருக்கும். அந்த சோடியம் பைகார்பனேட் எடுத்து ஐசோலேட் பண்ணுறாங்க, தனியாக படுத்தி அதை ஹீட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குன்னா சோடியம் கார்பனேட் நமக்கு கிடைக்கும். திஸ் ஈக்குவேஷன் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ். அந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்குறோம், நம்ம பார்த்தாங்க புரியும். அமோனியா, அது கூட வாட்டர் சேர்த்துறாங்க, கார்பன் டை ஆக்சைடு. அமோனியா ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இட் கிவ்ஸ் அமோனியம் கார்பனேட். Ammonium carbonate further react with carbon dioxide and water. It is ammonium bicarbonate. It gives ammonium bicarbonate. Ammonium bicarbonate further react with saturated sodium chloride. Sodium chloride கூட react பண்ணுறாங்க ammonium bicarbonate. It gives sodium bicarbonate and ammonium chloride. Sodium bicarbonate is a poor solubility compound, get it precipitated, then this compound is heated. Further அந்த sodium bicarbonate மறுபடியும் ஹீட் பண்ணுறாங்க, சோடியம் கார்பனேட் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்போ நம்ம சோடியம் கார்பனேட்டை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் இப்போ தான் கேட்டால்
சால்வேஸ் ப்ராசஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு டைம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். The ammonia used in this process can be recovered by the treating the resultant ammonium chloride solution with the calcium hydroxide. இப்போ இந்த முறையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இறுதியில் நமக்கு என்ன கிடைக்கும்? அம்மோனியம் குளோரைடு கிடைக்கும். இந்த அம்மோனியம் அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், கரைசலில் நம்ம அம்மோனியம் குளோரைடு கரைசலில் கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து இம்முறையில் பயன்படுத்தப்பட்ட அம்மோனியாவை மீண்டும் நம்ம என்ன பண்ணணும்னா மீட்டெடுக்க முடியும். இதில் அம்மோனியம் குளோரைடு சொல்யூஷன் கிடைச்சா, இந்த அம்மோனியம் குளோரைடு சொல்யூஷன் கூட நம்ம என்ன பண்ணோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அம்மோனியம் குளோரைடு சொல்யூஷன் கூட NH4Cl இந்த அம்மோனியம் குளோரைடு இங்கே இருக்கும். இந்த அம்மோனியம் குளோரைடு சொல்யூஷன் கூட என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம சேர்த்துறோம். அப்படி சேர்த்தும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம என்ன போட்டோம்? அம்மோனியா போட்டோமோ அந்த அம்மோனியா மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம், மீண்டும் நம்ம எடுத்துடலாம். அப்போ இந்த சால்வே ப்ராசஸில் நம்ம அம்மோனியா மீண்டும் நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னா என்ன காம்பவுண்ட் ஆட் பண்ணணும்? அம்மோனியம் குளோரைடு கூட கால்சியம் ஹைட்ராக்சைடு காம்பவுண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது மீண்டும் நமக்கு அம்மோனியா கிடைக்கும். அம்மோனியா NH3 அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். இந்த கால்சியம் குளோரைடு இஸ் ஃபார்ம்டு ஆஸ் எ பை ப்ராடக்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு துணை பொருளாக என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் குளோரைடு CaCl2 அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். கால்சியம் குளோரைடு அப்படிங்கிற துணை பொருளாக கிடைக்கும். இது ஒன்றா கொஸ்டின் கேட்பான். சால்வேஸ் ப்ராசஸில் வந்து இந்த அம்மோனியா மீட்டெடுக்க நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு கூட கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தணும். அந்த இடத்துல ஒரு துணை பொருளாக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கால்சியம் குளோரைடு வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பண்புகள். சோடியம் கார்பனேட்டோட ஃபார்முலா Na2CO3. இதோட சார்ஜ் எப்படின்னா எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னா இந்த CO3 கீழே 1க்கு அர்த்தம். இந்த 1 வந்து இந்த பக்கம் போது ப்ளஸ்ஸாக மாறும், இந்த 2 இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும். அப்போ Na ப்ளஸ்ஸு CO3 2 மைனஸ். அப்போ இதுதான் மேலே என்ன பண்ணால் கார்பனேட் அப்படிங்கிறது வந்து 2 மைனஸ் நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, சோடியம் ப்ளஸ் சார்ஜில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆல்கலைஸ் மெட்டல்லாம் சார்ஜ் எல்லாம் இருக்கும், ப்ளஸ் தான் இருக்கும். அதனால தான் இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இந்த CO3 கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம், இந்த Na2 2க்குன்னு அர்த்தம். இது இந்த 2 இந்த பக்கும்போது மைனஸாக மாறும், இந்த 1 இந்த பக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ சார்ஜு கன்வெர்ட் பண்ணும். இந்த சோடியம் கார்பனேட் காமன்லி நவுன் ஆஸ் எ வாஷிங் சோடா. இந்த Na2CO3 தான் என்ன பேர்? வாஷிங் சோடா, சலவை சோடா. அது கூட 10 டைம் வாட்டர் சேர்ந்துருக்கும். இந்த கிறிஸ்டலைஸ் ஆஸ் டெகாஹைட்ரேட். அது கூட என்ன பண்ணும்? அதை வந்து படிகமாக்கணும்னா அது கூட என்ன பண்ணும்? வெந்நீர படிகமான டெகாஹைட்ரேட்டை வந்து படிகமாக்குறது. அப்போ டெகான்னு என்ன சொன்ன 10, ஹைட்ரேட்னா வாட்டர். அப்போ Na2CO3 கூட 10 டைம் வாட்டர் ஆட் இருக்கும். சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட். இது நீரில் கரைந்து காரக்கரைசலை உருவாக்குகிறது. இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நீரில் கரைஞ்சி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் காரக்கரைசலை வந்து உருவாக்குது. இதை வெப்பப்படுத்தும் போது படிக நீரை இழந்து இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அதனுடைய நீரை இழந்து மோனோஹைட்ரேட்டை உருவாக்குது. மோனோஹைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அப்பான் த ஹீட்டிங் இட் லாஸ் த வாட்டர் கிறிஸ்டலைன்ஸ் த மோனோஹைட்ரேட். இதில் 10 டைம் வாட்டர் இருக்குதா, அது 10 டைம் வாட்டரில் என்ன பண்ண 9 டைம் வாட்டர் வெளியே போயிடுது, மீது ஒரு டைம் மட்டும் வாட்டர் இருக்கும். அப்போ Na2CO3 10 டைம் வாட்டர் இருக்குது, அதை ஹீட் பண்ணும்போது 9 டைம் வாட்டர் வெளியே போயிடுது. அப்போ Na2CO3 H2O ஒரு டைம் வாட்டர் மட்டும் இருக்கும். அதான் மோனோஹைட்ரேட் அப்படின்னு இருக்கும். Above 373 Kelvin, the monohydrate becomes a completely anhydrous and changed to the white powder called soda ash. இதை 373 கெல்வின் வெப்பநிலைக்கு மறுபடியும் இதை ஹீட் பண்ணும் பொழுது அந்த ஒரு டைம் வாட்டர் வெளியே போய் அது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு கம்ப்ளீட்லி அன்ஹைட்ரஸ் காம்பவுண்டாக மாறும். அதாவது நீர் இல்லாத ஒரு வெந்நீர பொடியாக மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சோடியம் கார்பனேட் 10 டைம் வாட்டர் இருக்கிறதுனால டெகாஹைட்ரேட்.
இதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது 9 டைம் வாட்டர் வெளியே போகுது, ஒரு டைம் மட்டும் வாட்டரில் இருக்குது. அப்போ சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட் காம்பவுண்ட் கிடைக்கும். இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 373 கெல்வின் அப்படின்னு ஹீட் பண்ணும்போது இதில் ஒரு டைம் வாட்டர் வெளியே போய் இது பவுட்ரு மாரி மாறிடும். அப்போ இந்த பவுடருக்கு பேர் தான் கேட்டால் சோடா சாம்பல் அப்படின்னு. இதுவும் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சோடா சாம்பல் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. சோடா ஆஸ் அப்படின்னு. சோடா ஆஸ் எதுனா சோடியம் கார்பனேட் Na2CO3. வாஷிங் சோடா வந்து Na2CO3 10 டைம் வாட்டர். யூசஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சோடியம் கார்பனேட் நவுன் ஆஸ் வாஷிங் சோடா, இது வந்து சலவை சோடாவாக பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு மெயின்லி ஃபார் லேண்ட்ரி, துணியை வெளுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க, வெண்மையாக்குவதற்கு பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் எ ட்ரீட்மெண்ட் டு கன்வெர்டட் ஹார்ட் வாட்டர் டு சாஃப்ட் வாட்டர். கடின நீரை மென்னீராக்க பயன்படுத்தக்கூடியது. கடின நீரை மென்னீராக, ஹார்ட் வாட்டர்னா உப்பு தண்ணி, அதை நல்ல தண்ணியை மாற்றுவதற்கு நம்ம சோடியம் கார்பனேட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது இட் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் த கிளாஸ் பேப்பர் பெயிண்ட். கிளாஸ் பேப்பர் பெயிண்ட் போன்றவற்றை தயாரிப்பதற்கும் நாம் என்ன பண்ணுவோம், கண்ணாடி, பேப்பரு, பெயிண்ட் இதெல்லாம் தயாரிப்பதற்கு இந்த சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்டு நமக்கு பயன்படுது. 4th ஒன் பாயிண்ட் வந்து இது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அண்டு சால்ட் அனாலிசிஸ். இது லெபார்ட்டரியில் நம்ம பண்ணுவோம், நம்ம லேபில் வந்து பண்ணுவோம். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் நம்ம ப்ராக்டிக்கல் இருக்குதுல்ல, அந்த ப்ராக்டிக்கலில் 2 இருக்குது. ஒன்று வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், இன்னொரு சால்ட் அனாலிசிஸ். அந்த இடத்துல அந்த 2 இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோடியம் கார்பனேட்டை நம்ம ஒரு லெபார்ட்டரி ஏஜெண்ட்டாக பயன்படுத்துவோம், ஆய்வக காரணியாக நம்ம பயன்படுத்துவோம். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், சால்ட் அனாலிசிஸில் நம்ம சோடியம் கார்பனேட்டை ஒரு லெபார்ட்டரி ஏஜெண்ட்டாக பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட்னா குக்கிங் சால்ட்னு சொல்லலாம். டேபிள்ஸ் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு பேர் தான் சோடியம் குளோரைட். இதை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம். சோடியம் குளோரைட் is isolated by evaporation from sea water which contain. கடல் நீரை ஆவியாக்குறோம், ஆவியாக்கி அதிலேருந்து நம்ம சோடியம் குளோரைடை NaCl தனியாக நம்ம ஐசோலேட் பண்ணிடுறோம். விச் கண்டெய்னிங் அதில் வந்து எவ்வளோ இருக்குது, கடல் நீரினுடைய இடையில 2.7 to 2.9% மாஸ் இருக்குது. அந்த கடல் நீரினுடைய இடையில 2.7 வந்து 2.9% என்ன இருக்குதுன்னு கேட்டால் சோடியம் குளோரைடு உப்பு உள்ளது. அப்ராக்சிமேட்லி 50 lakh ton salt produced by the annual in India by solar evaporation. ஒரு ஆண்டிற்கு தோராயமாக 50 லட்சம் டன் உப்பு வந்து சூரிய மூலியமாக ஆவியாக்கி, இப்போ நம்ம வந்து உப்பு தண்ணியை என்ன பண்ண அப்படின்னா ஒரு பாத்தி மாரி கட்டிடும். ஒரு வயல் பார்த்துருப்போம், வயலில் வந்து உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வரப்பு கட்டி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க, உப்பு தண்ணியை. இது ஆவியாக்கும்போது அந்த உப்பு தண்ணி வந்து ஆவியாக்கும்போது தண்ணி ஆவியாக போயிடும். மீதி என்ன அப்படின்னா சோடியம் குளோரைடு நமக்கு அதில் கிடைக்கும். சோடியம் குளோரைடு மட்டும் கிடைக்காது, மீதி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சோடியம் சல்ஃபேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் குளோரைடு, இந்த மாதிரி காம்பவுண்ட் சோடியம் குளோரைடு கூட மற்ற காம்பவுண்டில் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் அந்த அந்த இப்போ அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா க்ரூடு சோடியம் குளோரைடு. க்ரூடு சோடியம் குளோரைடுனா பண்படாத சோடியம் குளோரைடு, அது நமக்கு கிடைக்கும். அதை நாம் எப்படி கிறிஸ்டலாக மாற்றுறோம் அப்படின்னு கேட்டால் பை கிறிஸ்டலைசேஷன் பை பிரைன் சொல்யூஷன். பிரைன் சொல்யூஷனாக உப்பு தண்ணி, கடல் நீர். பிரைன் சொல்யூஷன் உப்பு தண்ணி, கடல் நீர். விச் கண்டெய்னிங் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கடல் நீரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா விச் கண்டெய்னிங் சோடியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைடு,
calcium chloride, magnesium chloride as impurities. இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ பிரெயின் சொல்யூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு பேர் இம்ப்யூரிட்டிஸ். இந்த இம்ப்யூரிட்டிஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். பியூர் சோடியம் குளோரைட் கேன் பி அப்டெண்டட் பை ஃப்ரம் க்ரூடு சால்ட். இந்த க்ரூடு சால்ட்டில் இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம பியூரான சோடியம் குளோரைட் மட்டும் NaCl மட்டும் நம்ம கொண்டாடணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து இன்சாலிபிள் கரையாத மாசுகள் நாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். பை என்ன மெத்தட்? ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் த க்ரூடு சால்ட் சொல்யூஷன். க்ரூடு சால்ட் சொல்யூஷன் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். அதில் எது எதெல்லாம் கரையாமல் இருக்குதோ அதை நம்ம வடிகட்டும் போது ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த வடிகட்டி மேலே தங்கிடும். அதை நீக்கிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஊற்றி நம்ம அதில் வந்து கரையாத மாசு பொருட்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம். சோடியம் குளோரைடு கேன் பி கிறிஸ்டலைஸ்டு பை பாசிங் த HCl கேஸ். சோடியம் குளோரைடை நம்ம வந்து படிகமாக ஆக்கணும்னா அந்த சொல்யூஷனுக்குள்ளே HCl கேஸை உள்ளே பாஸ் பண்ணுறோம். அந்த சொல்யூஷனுக்குள்ளே HCl கேஸ் வாயுவை நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறோம். த கால்சியம் மெக்னீசியம் குளோரைட் பீயிங் எ மோர் சாலிபிள் தென் சோடியம் குளோரைட். அந்த சொல்யூஷனில் கால்சியம் குளோரைடோ அல்லது மெக்னீசியம் குளோரைடோ ரொம்ப அதிகமாக கரைஞ்சிடும். அது கால்சியம் இருந்துச்சுன்னா கரைஞ்சிடும். ரிமைனிங் சொல்யூஷன் அந்த சொல்யூஷனில் ரிமைனிங் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். சோடியம் குளோரைட் சோடியம் குளோரைடு வந்து எந்த இதில் மெல்ட் ஆகுனா 1081 கெல்வினில் வந்து மெல்ட் ஆகும். இட் ஹேஸ் சாலிபிலிட்டி. அது வந்து எவ்வளோ கரையும் அப்படின்னா 100 ml 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சால்ட் இது போட்டால் தான் அவ்வளோதான் கரையும். அதுக்கு மேலே அதிகமாக போட்டால் கரையாது. இப்போது ஒரு 100 ml வாட்டர் அல்லது கிராம் வாட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு பீக்கரில் 100 ml வாட்டர் எடுத்துக்கணும். அதில் 36 கிராம் போட்டால் மட்டும்தான் கரையும். 36 கிராமுக்கு மேலே நீ எவ்வளோ போட்டாலுமே அந்த சால்ட்டு கரையாது. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் 273 கெல்வின். அந்த 273 கெல்வினில் இருக்கும்போது தான் இவ்வளோ கிராம் வாட்டரில் இவ்வளோ கிராம் வந்து உப்பு கரையும். The solubility does not increasing appropriately with increasing temperature. The solubility does not increasing. இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வெப்பநிலையை நீ வந்து அதிகப்படுத்தினா கூட என்ன ஆகும்? வெப்பநிலையை பொறுத்து கரைதல் கணிசமாக அதிகரிப்பதில்லை. நீ வெப்பநிலை அதிகமாக கொடுத்தா கூட இந்த 100 டிகிரி செல்சியஸ் இந்த 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சால்ட்டு தான் கரையும். நீ டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா கூட இது கரையாமல் பார்த்தா கணிசமாக அதிகரிக்காது. கரையை வந்து கணிசமாக வந்து என்ன பண்ணால் கணிசமாக அதிகரிக்காது. கரைதல் அதிகரிக்காது. அப்போ இவ்வளோ கிராம் வாட்டரில் இவ்வளோ கிராம் சால்ட்டு தான் கரையும். யூசஸ் பார்க்கலாம். யூசஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இட் இஸ் யூஸ்டு இன் ஏ காமன் சால்ட். இது வந்து காமன் சால்ட்டு நம்ம வந்து சமையல் பயன்படுத்தக்கூடிய பொதுவான உப்பு, டேபிள் சால்ட்டுன்னு சொல்லலாம். டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்டு இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் தயாரிப்பதற்கு சச்ச சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட் இதெல்லாம் தயாரிப்பதற்கு நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்னது? NaOH. Sodium hydroxide is prepared commercially by electrolysis of brine solution. சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து என்ன மாதிரி கமர்ஷியலாக நம்ம எப்படி தயாரிக்கும்? இது இந்த மெத்தடுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கேஸ்னர் கெல்னர் அப்படிங்கிற ஒரு செல்லை பயன்படுத்தி அந்த செல்லையும் என்ன பண்ண அப்படின்னா உப்பு தண்ணியிலேருந்து உப்பு நீரை மின்னார் போடுறாங்க, எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டால் கேஸ்னர் கெல்னர் அப்படிங்கிற ஒரு செல் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று ஆனோடு இன்னொன்று கேத்தோடு பயன்படுத்துகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரைன்ஸ் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? உப்பு நீரை மின்னார் பகுப்பு செய்கிறாங்க. எந்த செல்லில்? கேஸ்னர் கெல்னர் அந்த செல்லில் ஒரு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க யூஸிங் மெர்க்குரி கேத்தோட். மெர்க்குரி என்னவா செயல்படுது? கேத்தோட்.
கார்பன் என்னவா செயல்படுது? ஆனோட். The sodium metal is discharged at the cathode. Sodium metal வந்து discharged to cathode and combine with mercury to form sodium amalgam. சோடியம் அமால்கம்னா சோடியமும் மெர்க்குரியும் சேர்ந்ததுக்கு பேர் தான் சோடியம் அமால்கம். The chlorine gas is evolved at the anode. chlorine gas எங்கே வெளியே வருது? Cl2 கேஸ் ஆனோடில் வெளியே வருது. The sodium amalgam is obtained treated with water to give the sodium hydroxide. அந்த சோடியம் அமால்கத்தை நம்ம வாட்டரில் கரைக்கிறோம். அந்த Na/HCl வாட்டரில் கரைக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இப்போ அந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராம் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க. ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒன்று கேத்தோடு, ஒன்று ஆனோடு. இது ஆனோடு, இது கேத்தோடு. இதுக்குள்ள சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி, சால்ட்டு வாட்டர். இது வழியாக கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆனோடு எதனால் மேனுஃபேக்சர் இருக்கும்? ஆனோடுங்கிறது எது? கார்பன். இது கார்பனால் மேனுஃபேக்சர், கரித்துண்டால். இந்த கேத்தோடு எதனால் மேனுஃபேக்சர் இருக்குது? மெர்க்குரி. மெர்க்குரினாது ஹெச்சி. ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க. ஒரு பீக்கரில் ஒரு சைடு எண்டில் ஆனோடு, ஒரு சைடு எண்டில் கேத்தோடு. அதுக்குள்ளே உப்பு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. அது வழியாக கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறீங்க. கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஆனோடுலேருந்து எலக்ட்ரான் வெளியே போகுது, கேத்தோடில் எலக்ட்ரான் வாங்கிக்குது. ஆனோடுலேருந்து எலக்ட்ரான் வெளியே போகுது. எங்கே போகுதுன்னா கேத்தோடுக்கு போகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகும். அப்படி நடக்கும்போது சம் ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் என்னன்னு தவிர நம்ம ஆனோடில் என்ன வெளியே போகுது? எலக்ட்ரான் வெளியே போகுது சொன்னால் Cl மைனஸாக இருக்குது. ஒரு எலக்ட்ரானை வெளியே போயிடுச்சு. Cl மைனஸாக இருக்குது. ஒரு எலக்ட்ரானை வெளியே போயிடுச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இதனோட சார்ஜ் அப்படியே மைனஸ் ஆகிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ Cl மாறிடும். இதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இந்த Cl தான் ஆஃப் Cl2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த 2 கேன்சல் பண்ணால் Cl மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா எலக்ட்ரான் வெளியே போகுது. அதுக்கடுத்தது கேத்தோடில் என்ன இருக்கணும்னா Na+ இருக்கும். அது எலக்ட்ரானை எடுத்துக்குது. எலக்ட்ரானை எடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த Na+ எடுக்கும்போது இங்கே எவ்வளோ சார்ஜ் -1 இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ என்னவா மாறிடுதுன்னா வெறும் Na மட்டும் மாறிடும். அந்த இடத்துல ஏற்கனவே வந்து கேத்தோடு எதனால் மேனுஃபேக்சர்? மெர்க்குரி. அப்போ அதனால் மெர்க்குரி இருக்கும். அப்போ சோடியம் அமால்கமாக மாறிடும். சோடியம் மெர்க்குரிங்கிறது சோடியம் அமால்கமாக மாறிடும். இந்த சோடியம் அமால்கத்தை வாட்டரில் கரைக்கிறாங்க. சோடியம் அமால்கத்தை வாட்டரில் கரைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 2Na 2H2O. அப்போ இந்த 2H2O நம்ம எப்படி எழுதலாம்? HOH எழுதலாமா? இது 2Na இருக்குது. இந்த 2Na கூட இந்த 2 OH ஜாயிண்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? இந்த 2Na 2 OH சேர்ந்து 2NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்புறம் இந்த அமால்கம் அப்படின்னா மெர்க்குரிக்குது. அது மெர்க்குரி தனியாக வெளியிடும். மீதி இந்த ஈக்குவேஷனில் மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு கட்சி, 2 கட்சி H2 கேஸ் வெளியுது. அப்போ இந்த மெத்தடில் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்படி தான் தயாரிக்கிறாங்க. இது ஒரு டைம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பரேஷன் இன் கேஸ்னர்-கெல்னர் செல் மெத்தட் ஆகியவை. Sodium hydroxide is in a white translucent and deliquescent solid. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஒயிட் கலராக இருக்கும். இது வந்து ஒரு வெண்ணிறமாக இருக்கும். ஒளி கசியக்கூடிய மற்றும் நீரை வந்து ஈர்க்கும் திண்மமாக இருக்கும். ஓகே, டிரான்ஸ்லிக்யூசன்ட் அப்படின்னா ஒளியை கசியக்கூடியது. அதாவது ஒளி என்ன பண்ணும் அப்படிங்கன்னா, அது வழியாக ஒளி பாஸ் பண்ணினா ஒளி வந்து அந்த பக்கம் போகக்கூடியது. டீலிக்யூசன்ட் அப்படின்னா நீரை வந்து ஈர்க்கும் தன்மையாக இருக்கும். அது அப்படிங்கிறது சாலிடாக தான் இருக்கும், திண்மமாக தான் இருக்கும். சரி,
சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம லேபில் பார்த்துருப்போம். கற்பூரம் மாரி இருக்கும், பல்லட்ஸ் மாரி ஒயிட் கலராக தான் இருக்கும். த டிசால்வ் இன் வாட்டர் டு கிவ் ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷன். இதை நம்ம வாட்டரில் கரைக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வாட்டரில் கரைக்கிறீங்க. வாட்டரில் கரைக்கும்போது என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷனாக மாறிடும். ஆல்கலைன் சொல்யூஷனாக பேஸ் சொல்யூஷனாக மாறிடும். இட் மெல்ட் அட் 591 கெல்வின், 591 கெல்வினில் தான் வந்து உருக ஆரம்பிக்கும். த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் at the surface react with CO2 in the atmosphere to form sodium carbonate. சோடியம் ஹைட்ராக்சைடுடைய சர்ஃபேஸ் பகுதியில் அட்மாஸ்பியரில் இருக்கிற CO2 வினைபுரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு வச்சுக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு சர்ஃபேஸ் பகுதியில் என்ன பண்ணும், ரியாக்ட் ஆகுது. அட்மாஸ்பியரில் CO2 வந்து இது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Na2CO3 அப்படிங்கிறது. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுடைய புறப்பரப்பில் சர்ஃபேஸ் பகுதியில் அட்மாஸ்பியரில் CO2 வந்து ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணோம்னா சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற கம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. யூசஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுடைய ஃபைனல் என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் இன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். அலுமினியத்தோடைய முக்கியமான ஓர்ஸ் எதுன்னு கேட்டால் பாக்சைட். ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் அண்ட் பெட்ரோலியம் ரிஃபைனிங். பெட்ரோலியத்தை தூய்மை செய்யும் சுத்திகரிப்பு செயலில் பயன்படுத்தக்கூடிய அங்கத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை. பெட்ரோலியத்தை நம்ம வந்து சுத்திகரிக்கிறோம், ரிஃபைனிங் பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அலுமினியத்தோடைய முக்கியமான ஓர்ஸ், அலுமினியம் எதாவது அதிகமாக கிடைக்கும்னா பாக்சைட். அதுதான் வந்து கேட்டால் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம். ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம்னா அலுமினியம் எதில் அதிகமாக கிடைக்குதோ அதுதான் ஓர்ஸ். பாக்சைட்டில் அதிகமாக கிடைக்கும். இதை தூய்மை செய்வதற்கும் நம்ம எதுக்குன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் த மெர்ச்சரைசிங் காட்டன் ஃபைபர்ஸ். அதாவது ஜவுளி துணியில் பருத்தி துணிகளை அதாவது மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து இட் இஸ் யூஸ்டு மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பு, பேப்பர், ஆர்டிஃபிஷியல் சில்க். சோப்பு, காகிதம், செயற்கைப்பட்டு போன்ற வேதிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இது ஒரு லேபார்ட்டரியில் வந்து லேபில் வந்து ஒரு வினைக்காரணியாக வந்து பயன்படுத்துகிறாங்க, ரியேஜெண்ட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நடக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே டாப்பிக்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை எழுதி சென்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. எல்லோருமே மேக்ஸிமம் என்ன பண்ணால் ஹோம்ஒர்க்கை வந்து மேக்ஸிமம் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 20-25 பேர் தான் ஹோம்ஒர்க் அனுப்புகிறீங்க. அப்புறம் மார்க் வந்து அட்டனன்ஸு ப்ளஸ் டெஸ்ட் மார்க் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்போம். அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. முடிஞ்ச PDF ஃபார்மேட்டில் அனுப்புங்க. தேங்க்யூ. மீது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.